வணக்கம். தாய் வெறும் குழந்தையை மட்டும் பெற்றெடுப்பவள் அல்ல, தன் எண்ணங்களையும் தன்னம்பிக்கையையும் ஊட்டி வளர்ப்பவளே தாய். கிபி 1886 ஜனவரி மாதம் 15ஆம் நாள் மிண்டா மார்டின் என்ற பெண் ஒரு கனவு கண்டாள். தான் பறக்கும் இயந்திரம் ஒன்றில் ஏறி வானில் பறப்பது போல கனவு கண்டாள். இக்கனவை அவள் காணும் போது அவள் வயிற்றில் கருவுற்றிருந்தாள். அத்தோடு ரைட் சகோதரர்கள் முதல் விமானத்தில் ஏறி பறப்பதற்கு 17 ஆண்டுகள் முன்னரே இக்கனவை அவள் கண்டிருந்தாள். அந்த கனவை தான் கண்டதற்கும் தன் வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பதாக அவள் ஆழமாக நம்பினாள். 2 நாட்கள் கழிந்த பின் அக்குழந்தை பிறந்தது. அவனுக்கு கிளென் மார்டின் என்று பெயர் வைத்தார்கள். தன் கனவு பற்றி சிறுவயது முதலே அக்குழந்தைக்கு கதையாக கூறி வந்தாள் அத்தாய். குழந்தையின் மனதில் அக்கனவு ஒரு நம்பிக்கையாகவும் ஆசையாகவும் வளரத் தொடங்கியது. 6 வயதாக இருந்த போது அவன் பட்டங்களை கட்டி வானிலே பறக்க விடுவான். 1895ஆம் ஆண்டு கிளென் மார்டின் வளர்ந்து செய்தித்தாள் ஒன்றை பார்த்தான். அதில் ரைட் சகோதரர்கள் ஓர் இயந்திரத்தின் உதவியுடன் வெறும் 100 செகண்ட்கள் விண்ணில் விமானம் ஒன்று பறப்பதை அவன் செய்தியாக வாசித்தான். அந்த விமானத்தின் வடிவம் பட்டம் போல இருந்தது. அதில் ஒரு இயந்திரமும் இருந்தது. தன் தாயிடம், அம்மா, ஒரு எஞ்சினுள்ள ஒரு பெரிய பட்டம் போல இது இருக்கின்றது. எனக்கு பட்டம் செய்யவும் முடியும், இயந்திரம் செய்யவும் முடியும் என்று மார்டின் கூறினான். ஆம் மகனே, உன்னால் முடியும். நீ நிச்சயம் சாதிப்பாய், விண்ணிலே பறப்பாய் என்று மகனுக்கு நம்பிக்கையை ஊட்டினாள் தாய். கிளென் மார்டின் பகல் முழுவதும் தன் வீட்டிற்காக உழைப்பான். இரவில் பறக்கும் இயந்திரம் தொடர்பான ஆராய்ச்சியில் அயராது உழைத்தான். மார்டினுடைய தந்தையோ அவன் செய்வது பயனற்ற செயல் என்று தொடர்ந்து இகழ்ந்து கொண்டே இருந்தார். ஊர் மக்களோ இவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது, இவன் இரவிரவாக சைத்தானுடன் தொடர்பு கொள்கிறான், மனிதன் பறக்க வேண்டும் என்று கடவுள் எண்ணியிருந்தால் அவனுக்கு இறக்கைகளை கடவுள் அளித்திருக்க மாட்டாரா என்று கூறினார்கள். மார்டினது ஆராய்ச்சி இடம்பெற்ற அறையின் ஜன்னல் வழியாக ஊர் மக்கள் ஏளனம் செய்து கொண்டே இருந்தனர். ஆனால் அவனுடைய தாய் மட்டும் அவனுக்கு உறுதுணையாக இருந்தாள். தன்னுடைய மகன் ஒரு நாள் விண்ணிலே பறப்பான் என்று உறுதியாக அவள் நம்பினாள். தானும் இரவில் கூடவே வேலை செய்தாள். 13 மாதங்கள் கழிந்தன. 1909ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தன் மகன் பிறப்பதற்கு 2 நாட்களுக்கு முன் தாய் கண்ட கனவு உலகமே அதிசயிக்க அன்று நனவானது. ஏளன சொற்களுக்கு பதிலாக புகழ் மாலைகள் வந்து குவிந்தன. கடலிலும் வானிலும் நீண்ட நேரம் செல்லக்கூடிய விமானத்தை கண்டுபிடித்தான் கிளென் மார்டின். இந்த வெற்றி பற்றி அவனிடம் உலகமே அதிசயித்து கேட்டபோது, என்னுடைய அன்னை எங்கள் வீட்டில் அடுப்பங்கரையில் வைத்து பட்டம் செய்யுமாறு எனக்கு ஊக்கமும் உற்சாகமும் அளிப்பாள். மேலும் மேலும் என்னையே நான் நம்புமாறு அவள் எனக்கு போதனை செய்வாள். ஒரு இலட்சியத்தை திட்டப்படுத்தி கொண்டு அதை பெறுவதற்காக முயலும் போது எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை நீ கைவிடக்கூடாது என்று தொடர்ச்சியாக எனக்கு நம்பிக்கை அளித்து வந்தாள். இந்த சாதனைக்கு என்னுடைய தாயே எனக்கு காரணம் என்று கூறி முடித்தாள். எனவே ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளையின் சாதனைக்கு தோன்றா எழுவாயாக தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டும். அவளே உண்மையான தாய்.